ஹாய் மக்களே, மேக சந்தேசம் சீரியல் புதன் வியாழன் அப்புறம் இன்னைக்கு எல்லாமே முடிச்சிடலாம். அபூர்வா பயந்துக்கிட்டு சுனந்தாவை போய் பார்க்குறாங்க. சுனந்தா சொல்கிறாங்க, அவள் பொண்ணு இருக்கால, அவள் உன்னை இனிமேல் பழி வாங்க போகிறா அப்படின்ன உடனே, அவள் அம்மாவை கொன்ன எனக்கு இவ்வளோ கொள்வது பெரிய விஷயம் இல்லை. அவள் எங்கே இருக்கா தெரியுமா? என் வீட்டில் தான் இருக்கா. அவள் அம்மா கிட்டேயே அவளை அனுப்பதான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சரச்சந்திரா அங்கே வராரு. அபூர்வா, நீ ஏன் இங்கே வந்த? எங்கேன்னு கேட்கும்போது நீ இங்கே வந்ததா சொன்னாங்களே, இவளை பார்க்கறதுக்கு எதுக்கு வந்த அப்படின்னு கேட்க, சுனந்தா சரச்சந்திராவை பார்த்து, என்ன சரச்சந்திரா, நீ இன்னும் மாறவே இல்லையா? நான் இன்னைக்கு உன் பொண்ணை பார்த்தேன், பூமியை. அவள் அம்மா மாதிரியே டான்ஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாம், அந்த டான்ஸ்ன்ற பைத்தியம் இவளுக்கும் இருக்கு. அபூர்வா வா போலாம் அப்படின்னு வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போறாரு. இவங்க இப்படி போன உடனே பூமி அங்க வரா. பூமியை பார்த்த உடனே அவங்க பேசாம போறாங்க. மேடம், ஒரு நிமிஷம், நான் என்ன தப்பு பண்ண, எதுக்காக என்கிட்ட பேச மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உங்க அம்மாவை கொன்னவளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும் இல்ல, இப்போவும் நீ அந்த வீட்டில் தான் இருக்கிறதா சொன்னாலே அப்படின்னு சொல்ல, நான் எங்கள் அப்பாவை காப்பாற்றிக்கிறதுக்காக அங்கே இருக்கேன், அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக தான் நான் அங்கே இருக்கேன்னு சொல்கிறா. எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும். அதாவது என்னோட இன்ஸ்டிடியூஷனுக்கு அஃபிலியேஷன் கிடைக்கணும், அது நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணி தரணும் அப்படின்னு பூமி கேட்க, அது கிடைக்கணும்னா இப்படியெல்லாம் டான்ஸ் பண்ணணும்னு செஞ்சு காட்ட உடனே பூமி செய்கிறா. கண்டிப்பாக இது கிடைக்க நான் ஏற்பாடு பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் ககன் மாமாவும் சேர்ந்து தான் இதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ன உடனே, யார் அந்த ககன் அப்படின்னு கேட்க, அது என் வீட்டுக்காரர் அப்படின்றா. அப்போ எங்கே அவரு அப்படின்ன உடனே மௌனமாக நிற்கிறா. உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாவது பிரச்சனையா? சரி, எதுவாக இருந்தாலும் நான் கேட்கல, அது எல்லாமே தூரமாக வச்சுட்டு நீங்கள் 2 பேரும் சைன் போட்டால் தான் இது கிடைக்குமா, இல்லைன்னா கமிட்டி மெம்பர்ஸை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அச்சுச்சோ நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறா. இல்லை மேடம், நான் கூட்டிகிட்டு வரேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ககன் வீட்டுக்கு மாமா மாமா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வரும்போது, பூரியே எதுக்கு நீ இங்கே வந்திருக்க, வேணாம் வேணான்னு சொன்னாலும் வந்துக்கிட்டே இருக்கியேடி அப்படின்னவுடனே, ஏச்சி கொஞ்சம் தள்ளிப்போ அப்படின்னு அவளை விலக்கி விட்டுட்டு மேலே ஸ்டெப்ஸ் ஏறி போக, அப்போ தான் ககன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெளியில் வரத்துக்காக கதவு திறக்கும்போது ககன் மேலே மோதி போய் கட்டல் மேலே விழுந்துடுறாங்க. உடனே பூரி பொறுக்க முடியாமல் தாராக் ஃபோன் பண்ணி, இங்கே பூமி வந்திருக்கா அப்படின்ன உடனே, எதுக்கு அவளை விட்ட அப்படின்னு கேட்க, நான் எங்கே விட்டேன், அவள் என்ன தள்ளி விட்டு என் அண்ணன் ரூமுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்ல, தோ வரேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி வரா பூமியை பார்க்கறதுக்கு. பூமி கேட்குறா, மாமா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், அதாவது உங்கள் சைன் வேணும், நீயும் நானும் சேர்ந்து தானே அந்த இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணோம், நாளைக்கு நீ வரணும், அதில் சைன் போடணும், ஏன்னா அப்போ தான் நம்ம கமிட்டி மெம்பர்ஸ்லாம் நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒன்றா இருக்கோன்னு தெரிஞ்சு நம்மளுக்கு அதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு மேலே விழுந்து தான் சொல்வியா, சி இறங்க அப்படின்றாரு. ககன் யோசிச்சுட்டு, சரி உனக்காக நான் வரமாட்டேன், அத்தைக்காக நான் வரேன் அப்படின்ன உடனே பூமி சந்தோஷப்பட்டு, ரொம்ப தேங்க்ஸ், ஆனால் வந்துரு, கரெக்ட் டைமுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவள் கிளம்பிடுறா. ககன் என்ன சொல்ல வராருன்னு காதலையே வாங்காமல் அவள் பாட்டு கிளம்பிடுறா. கீழே வந்த உடனே பூரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்பி, ஏய் என்ன இதுக்குள்ளே வந்த, இதுக்குள்ளே போகிற அப்படின்னு பூரி கேட்க, என்னது வரும்போது ஏன் வந்தேன்னு கேட்குற, இப்போ போகும்போது ஏன் போகிறேன்னு கேட்குற, உனக்கு என்ன பைத்தியம் ஆடி, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. பூமி அப்படி போன உடனே தாரா கார் நிற்குது. தாரா ரொம்ப அவசரமாக இறங்கி, எங்கே அவ அப்படின்னு கேட்க, அவள் இப்போ தான் என்னை தள்ளி விட்டு போயிட்டாண்டி அப்படின்றா. போயிட்டாளா, அவள் வீட்டுக்கு தானே போயிருப்பா, நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆவேசமாக அபூர்வா வீட்டுக்கு போகிறா தாரா. ககன் ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது, அம்மா டிஃபன் ரெடியாக வெய்மா அப்படின்னு டைனிங் டேபிளில் உட்காந்து கூப்பிடும்போது ரொம்ப ஆசையாக வந்த சாரதா உடனே தாரா சொன்னது ஞாபகத்துக்கு என்னடா எப்போ பார்த்தாலும் அம்மாவே கூப்பிட்டுட்டு இருக்கேன், நான் வேலையாக இருக்கேன், எடுத்து போட்டு சாப்பிடலாம்ல, நான் அம்மாவே எதிர்பார்த்துட்டு இருப்பியா, ஒருவேளை அம்மா இல்லாமல் போயிட்டா இன்னும் ஆகிறது, அதுக்காக இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு கோவமாக திட்டிட்டு திரும்பவும் அவங்க சமையல் ரூமுக்கு போயிடுறாங்க. என்னாச்சு அம்மாவுக்கு, என்னை விட்டு எங்கே போகிறாங்க அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே அவரே எடுத்து போட்டு சாப்பிட்றாரு. கேபி தன்னுடைய பழைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் பூரி போட்டோ கொடுக்குறாரு. இது என் பொண்ணு பூரிடா, உன் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன், நீ வேணா பாரு அப்படின்னு கொடுக்க, அவங்க எல்லாருக்குமே பிடிச்சி போய் அதுக்கப்புறம் கேபி சொல்கிறாரு, கல்யாணம் நின்று போன கதையும் சொன்ன உடனே எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கேபி சாரதாவை கோயிலில் மீட் பண்ணி பையனோட போட்டோ கொடுக்குறாரு. இது பூரிக்கு காட்டி நீ சம்மதம் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சாரதா ஹாப்பியோட திரும்பி போகும்போது காலுக்கு இந்த தேங்காய் மூடி குத்திக்கிட்டு பிளட்டு வருது, அவங்களால நடக்க முடியாமல் போயிடுது. உடனே கேபி அவங்கள தூக்கிட்டு ஸ்டெப்ஸ் வழியாக இறங்கி கீழே காரில் விடுறாரு. பத்திரமா ஜாக்கிரதையாக கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு டிரைவர்கிட்ட சொல்கிறாரு.
சொல்லிட்டு திரும்பி இப்படி பார்த்தா மீரா நிற்கிறா. என்னதுக்காக அவளை தூக்கிட்டு வந்த அப்படின்னு கேட்க ரீசன் சொல்கிறாரு. அப்படியா, என்னையும் தூக்கிட்டு கோயில் மேலே எடுத்துகிட்டு போய் விடு, அப்படி இல்லைன்னா என் அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்ட வேற வழி இல்லாமல் கேபி தூக்கிட்டு போய் பாதி வெளில தம்முன்னு கீழே போட்டுறாரு முடியாமல். ஆவேசமாக அபூர்வா வீட்டுக்குள்ளே தாரா வந்து பூமி பூமின்னு கத்த உடனே அபூர்வா என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்க ஆன்ட்டி இன்னுமே அந்த பூமி ககன் வீட்டை சுற்றி சுற்றி தான் வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல நிஜமாவா, இப்போ கூட வந்தாளா, அவங்க அப்பா கிட்ட வந்து சத்தியம் பண்ணாலே, சரிம்மா இனிமே அவள் வரமாட்டா, நான் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறேம்மா நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. லட்டு மாதிரி ஒரு விஷயம் கிடைச்ச உடனே அபூர்வா விட்டுருவாங்களா, ஆஹா நல்லா மாட்டினாடா அப்படின்னு ஃபோன் எடுக்கிறாங்க. சரச்சந்திராவுக்கு ஃபோன் பண்ண உடனே வேண்டாம் ஃபோனில் சொல்லக்கூடாது, டைரெக்டாக போய் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னும் போது சரி வேண்டாம் அத்தை அப்படின்னு தடுக்கும்போது வாயை மூடிட்டு இருடா, நான் அவளை மாட்டி விட தான் போகிறேன்னு சொல்லிட்டு மருதானியை வா போகலாம், நட்சத்திரா வா போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அச்சச்சோ இது எப்படியாவது பூமிக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு சரி பூமிக்கு ட்ரை பண்ணுறாரு. பூமி ஃபோனே எடுக்கல. சரி நேர்லையாவது பார்த்து சொல்லலாம்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்து மெரிச்சிட்டு போகிறாரு. இவங்க 3 பேருமே காரில் போயிட்டுருக்காங்க. இவ்வளோ அவசரமாக நம்ம போயிட்டுருக்கோம் இல்லையா, திடீர்னு கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு மருதாணி சொன்ன உடனே கார் பிரேக் டவுன் ஆகிடுது. அதுக்கப்புறம் இறங்கி இந்த அபூர்வா என்னன்னு பார்த்துட்டு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணி 3 பேருமே போகிறாங்க சரச்சந்திரா ஆஃபீஸ்க்கு. அபூர்வா வீட்டிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக தாரா சாரதா வீட்டுக்கு வந்து சாரதா கிட்ட சொல்கிறாங்க இனிமே அவள் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டா, நான் அபூர்வா கிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்ன உடனே ககன் அங்கே வராரு. நீ எதுக்கு அபூர்வா வீட்டுக்கு போனேன் அப்படின்னு கேட்க அவள் இங்கே வந்தாலுமே எப்படி வரலாம், நானும் நீங்களும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்ல, அவள் இங்கே வரக்கூடாதுன்றதுக்காக நான் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேங்க அப்படின்னு போயிடுறா. இவகிட்ட யார் சொன்னது அப்படின்னு கேட்கும்போது பூரி நான் தான் சொன்னேன் அப்படின்றா. இப்படியெல்லாமா நீ போட்டு கொடுப்ப அப்படின்னு ககன் கேட்க உடனே சாரதா எதுக்குடி சொன்னேன், இப்போ அவங்க அப்பா ஏதாவது பண்ணிடுவாரோன்னு பயமாக இருக்குடா எனக்கு பூமியே அப்படின்னு சாரதா சொல்ல உடனே பூரி அவளை என்ன பண்ணால் நம்மளுக்கு என்னம்மா, கொன்னாலும் கொல்லட்டும் விடுமா அப்படின்ன உடனே பொறுக்காமல் ஒரு அறை விடுறாங்க சாரதா. எதுக்குமா இப்போ அவளை அடிக்கிற அப்படின்னு ககன் கேட்க ஏண்டா நான் ஒரு அடி அடித்ததுக்கு எதுக்கு அடிக்கிறேன்னு கேட்குறேன். அங்கே பூமியை அவங்க அப்பா அடிக்கும்போது எதுக்கு அடிக்கிறேன்னு யாருமே கேட்க மாட்டாங்கடா, அவளை என்ன பண்ணிடுவாங்களோ எனக்கு பயமாக இருக்குது, நீ போய் பாருடா அப்படின்ன உடனே நான் போக மாட்டேன்றாரு. இல்லை நீ போறியா இல்லை நான் போகட்டுமான்னு சொன்ன உடனே சரி நான் போகிறேன்னு ககன் போகிறாரு. அபூர்வா ஆஃபீஸுக்குள்ளே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து சரச்சந்திரா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது சரச்சந்திரா முறைச்சி பார்த்துக்கிட்டே ஆமாம் யார் சோபாவை கொன்னது அப்படின்னு கேட்குறாரு. என்ன மாமா கேட்குறீங்க, அன்னைக்கே பூமி சொன்னா நீ தான் கொலை பண்ணதான் சொன்னா, நான் தான் கேட்கல நீயா அப்படின்னு கேட்க முதல் முறையாக என்னை சந்தேகப்படுறீங்க, அப்படி சந்தேகப்படுறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காங்களாம் அப்படின்னோடனே டிஎன்ஏ மாற்ற முடியாதா, இந்த பூமி தான் ஏதாவது மாற்றிருப்பா அப்படின்னு பூமி மேலேயே திருப்பி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்த சின்ன கத்தி எடுத்து நான் கழுத்து அறுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. நான் செத்து போயிடுறேன் நீங்கள் என்னை சந்தேகப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொல்ல அந்த மாதிரியெல்லாம் பண்ணாத, நீ எனக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்றாரு இந்த சரச்சந்திரா. நீ அமைதியாக இருன்னு சொல்லிட்டு சாந்தப்படுத்திட்டு அவர் அங்கிருந்து போக பூமி ரொம்ப ஸ்டைலாக வரா. என்னை மாட்டி விட வந்தீங்கல்ல, உன்னை மாட்டி விட்டுட்டேன் பார்த்தியா அப்படின்றா. முதல்ல எங்கள் அப்பா உன் மேலே வச்சிருக்கிற பாசத்தை உடைக்கிறேன், அதுக்கப்புறம் அவரே உன்னை கொன்னுடுவாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவள் போய் நேராக வீட்டில் உட்காந்து ஜாலியாக மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கா. ரொம்ப பரபரப்போட வீட்டுக்குள்ளே வராரு ககன். இவன் மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கதை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. என்னடி ஏதோ பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, நீ அசால்ட்டாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, அச்சோ நீங்கள் இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டீங்க, என்ன ஸ்ட்ரெயிட்டாக ஹாலுக்குள்ளே வந்துட்டீங்க, என்னை பார்க்க வந்தீங்களா, எனக்கு தெரியும் மாமா நீர் இல்லாமல் கடலும் ஆள் இல்லாமல் இமாலயாவும் இருக்கலாம், ஆனால் இந்த பூமி இல்லாமல் ககனால் இருக்க முடியாது அப்படின்ன உடனே ஏச்சி நிறுத்தே, நீ ஏதோ ப்ராப்ளத்தில் இருக்கிற மாதிரி எங்கள் அம்மா சொன்னதுனால வந்தேன், அப்படின்னா உன்னை மீட் பண்ணுறதுக்காக எங்கள் அம்மா கூட போய் சொன்னாங்களோ அப்படின்னு ககன் சொல்ல இல்லை அத்தை சொன்னது உண்மைதான், அந்த புயல்லாம் ஓஞ்சிச்சு அப்படின்றா. அப்படின்னா எங்கள் அம்மா கிட்ட பேசு அப்படின்னு ஃபோன் பண்ணி கொடுக்குறாரு. அம்மா நீ நினைக்கிற மாதிரி எந்த ப்ராப்ளம் இல்லை, அவள் ஹாயா உட்காந்து மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்னு ககன் சொல்ல மாங்காய் சாப்பிட்றாளா, ஏதாவது விசேஷமா அப்படின்னு கேட்க சீ நிறுத்துமா, சம்மர்மா எல்லாரும் மாம்பழம் சாப்பிடுவாங்கம்மா, இவன் மாம்பழம் சாப்பிட்டுன்னுக்கா மாங்காய் இல்லை அப்படின்ன உடனே சரி அத்தைக்கிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவள் போய் பேசுகிறா. நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அத்தை, அந்த தாராவை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி வைக்கிறேன். ககன் கிளம்பும்போது மாமா நாளைக்கு வந்துடுங்க, சைன் வைக்கணும் மறந்துடாதீங்க அப்படின்றா. இதோட இந்த எபிசோடை நான் முடிச்சுக்கிறேன், மீதி கொஞ்சம் இருக்குது, நாளைக்கு எபிசோடோடு சேர்த்து நான் போடுறேன்.